அன்புக்குரியவர்களே, தினமருத்துவதன் மொழியாக இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு நல்ல நாள். ஆகவே இந்த நாளிலே தினமருத்துவதன் மொழியாக ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 103:2 கடைசி பகுதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்வதே கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காமல் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளை ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு 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 அவரை துதித்து பாடி ஆராதிப்பதற்காக இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லலாமே. அவர் செய்த எல்லா விதமான உபகாரங்களையும் உதவிகளையும் அவர் கொடுத்த எல்லா மேன்மைகளையும் நினச்சி அவருக்கு நன்றி சொல்லலாமே. இந்த உலகத்தில் யார் மோசமான ஒரு ஆள் அப்படின்னா நன்றியை மறக்கிறவங்க தாங்க மோசமான ஆள். ஆகவே அவர் செய்த சகல நன்மைகளை நினச்சிட்டு அவருக்கு நன்றி சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அநேக ஸ்தோத்திரம்னா நன்றி தான். அப்போது அநேக ஸ்தோத்திரங்கள்னால என்ன ஆகுதுன்னா கிருபை பெருகுமா. இன்றைக்கு ஆராதனைக்கு போய் நன்றி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த 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 உங்கள் வாழ்விலே கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை பழுகி பெருகும். நீங்கள் நல்லா வாழ்வீங்க. நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையும். ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்போம். எல்லாமே அடிப்படை காரணம் கர்த்தரை துதிப்பது தாங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய அவர் செய்த சகல விதமான நன்மைகள் நினச்சி பார்ப்போம். அவர் நமக்கு செய்ததை ஒன்றாய் இரண்டாய் ஏராளமாய் செய்திருக்கிறார். அந்த ஏராளமான நன்மைகளை எல்லாம் ஒரு விஷயம் நினைப்போம், நன்றி சொல்வோம். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே பழுகி பெருகும். நாம் இன்னைக்கு இருக்கிறது காட்டிலும் ஆயிரம் மடங்கு மேன்மை அடைவோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள புறப்படுங்கள். குடும்பமாய் செல்லுங்கள், குழுவாக செல்லுங்கள், தனிநபராக செல்லுங்கள். எந்த விதத்திலும் ஆண்டவரை ஆராதனை செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நீங்கள் ஆராதனைக்கு போங்க, நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தானாக சீக்கிரமாக வரும். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு சீக்கிரமாக வரும். எல்லா விதத்தில் கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்விலே அதிவிரைவில் நிறைவேறப் போகிறது. ஆகவே கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லா விதத்திலும் பிரகாசம் அடையலாம். பரலோக பிதாவே, நீர் செய்த சகல விதமான நன்மைகளை நாங்கள் நினைச்சு பார்த்து உம்மை ஆராதனை செய்வதற்கு ஆலயத்துக்கு செல்லவே விரும்புகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆராதனை குறித்தான வெளிப்பாடு கிடைக்கட்டும். இன்னும் கிறிஸ்துக்களாக வளரட்டும் ஐயா. இந்த பூமியில் கர்த்தாவே, உம்மை போல் எங்களை நேசிக்க யாரும் இல்லை. உம்மை போல் எங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டவும் யாரும் இல்லைப்பா. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தெய்வமாகிய நீர் எங்களை ஆண்டவர் எல்லா விதத்திலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உயர்த்துவதற்காக நன்றி அப்பா. எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.